கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. நான் இந்த மோட்டிவேஷன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தியானம் செய்கிறவங்க ஒருத்தவங்க தியானம் பழக்கத்தில் வச்சுருக்கிறவங்களால தவறு செய்ய முடியுமா அப்படின்ற பற்றி ஒரு மோட்டிவேஷனான ஒரு கதை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு கதைகளும் உங்கள் மனசுக்காகவும் உங்கள் ஹெல்த்துக்காகவும் தான் இந்த மோட்டிவேஷன் எடுத்து செலக்ட் பண்ணி நாங்கள் வாழ்க வளமுடைய சிந்தனை விளக்கத்தில் சொல்கிறத வச்சு நான் என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் நல்லதை காதால் கேளுங்கள், ஓகேவா? அது நம் உடலுக்கும் மனதிற்கும் நம் குடும்பத்திற்கும் ரொம்பவே நல்லது. ஓகே, வாருங்கள் கடைசி வரை கேளுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு புகழ்பெற்ற துறவி யார்? நம் ஜென் முனிவர். ஜென் ஒரு துறவி. அவர்கிட்ட ஏராளமான மாணவர்கள் அவர்களோட இருக்கிறார்கள். என்ன, இந்த மெடிடேஷனை பற்றி நிறைய பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. ஒரு நாள் அந்த துறவியின் பழைய மாணவன் ஒருவர் அவரை பார்க்க வந்திருந்தார். பழைய மாணவன் அவன் ஏற்கனவே அந்த ஜென் முனிவர் நிறையா பேர்த்துக்கு அப்படியே மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறப்ப நமக்கே தெரியும், புது புது மாணவர்கள் சேருவார்கள். அது மாதிரி பழைய மாணவர் ஒரு நாள் பார்க்க வந்தார். அதாவது என்னென்னா, ரொம்ப அப்படி விசாரிச்சுக்கிறாங்க. எப்படி பார்க்குற, மெடிடேஷன்லாம் செய்கிறியா, நல்லா இருக்கா, உன்னோட மனசு எப்படி இருக்குது, உன்னோட உடம்பு எப்படி இருக்குது, உனக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் கிடச்சிருச்சா, இப்படியெல்லாம் அந்த பழைய மாணவரை பார்த்து ரொம்ப பரஸ்பர விசாரிப்புகளுக்கு நல்லா கேட்குறாரு. யார்? ஜென் முனிவர். அப்போ உடனே அவர் சொல்கிறான், அந்த பழைய மாணவர், ஐயா, நான் உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்குறதுக்காக தான் வந்திருக்கிறேன். எனக்கு நிறைய மனசில் குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது, என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே எனக்கு ஒரு குழப்பம் என்று ஆரம்பித்த மாணவர், என்ன, நான் உங்களிடம் படித்த தியானத்தை முறையாகத்தான் பின்பற்றுகிறேன், கவனமாகத்தான் செய்கிறேன். அவை எனக்கு மிகுந்த மன அமைதியையும் புத்தி கூர்மையும் தருகின்றன. அதை அனுபவபூர்வமாக நான் உணர்கின்றேன். மகிழ்ச்சி. அப்போனா உனக்கு அப்படி என்ன, அப்புறம் அதில் என்ன குழப்பம் அப்படின்னு கேட்குறாரு. நான் தியானத்தில் இல்லாத வேலைகள், அதாவது இப்போ நான் கூட காலையில் எழுந்திரிச்சு நம்ம மெடிடேஷன் செய்வோம். எங்களுக்கு அந்த 9 வகையான தியானம் கொடுக்குறப்ப ஒரு நாளைக்கு ஒரு வகை தியானம்னா மெடிடேஷன் நம்ம செய்யும்போது அதை நமக்கு அது கான்சன்ட்ரேஷன் வருதோ இல்லையோ, நம்ம அந்த மெடிடேஷனுக்கு நம்ம உட்காரத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளை உட்கார வச்சு நம்மளை தியானம் பண்ண வச்சிடும். எந்த வேலையுமே அப்படி தானே, அதுதான் அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே சொல்லுவாங்க, நான் தியானத்தில் இல்லாத வேலைகளில் முழுமையாகவே முழுமையாக நான் நல்லவனாக இருக்கிறேனா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறதையா. அது எனக்கு சில நேரங்களில் தெரிகிறது. சில நாட்களில் நானும் 1-2 தவறுகளையும் செய்கிறேன். தியானம் பழகி ஒருவன் இப்படி செய்வது சரிதானா? இதை யோசிக்கும் போது என் உள்ளம் குன்றி சிரித்து விடுகிறது. அதாவது தியானம் செய்யும்போது இப்போ நானே ஒரு தியானம் செஞ்சு முடிக்கிறேன், டக்குனு யாராவது ஃபோன் பேசணுப்போ, அவள் அப்படியா, அப்படியா, நம்ம ஒரு ஃபோனில் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம பேசுகிறோம். அதனால் நம்ம குட்டி குட்டி தப்புக்கள் தான் நம்ம செய்வோம். அதனால் எல்லாருமே அப்படியே பர்ஃபெக்டாகலாம் இருக்க முடியாது. ஆனால் அதுக்கு தான் நம்ம மௌனத்தை தியானன்றது நம்ம பயிற்சி பண்ண நம்ம நிறைய மௌனத்தை கடைப்பிடிச்சோம்னா நமக்கு எல்லாமே அப்ராக்சிமேட்லியாக எல்லாமே நமக்கு சரியாயிடும். அதை தான் இவர் கேட்குறாரு. உடனே செய்வது சரிதானா அப்படின்னு சொன்னோன்னே, இதை யோசிக்கும் போது என் குலமே ஒரு மாதிரி பயந்து வருது அப்படின்னு சொன்னோன்னே குருநாதர் சிரித்தார். ஆக நீ தியானமும் செய்கிறாய், தவறுகளும் செய்கிறாய், அப்படித்தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் குருவே, அது தவறு இல்லையா? இல்லை, நீ தினமும் தியானமும் செய், தினமும் தவறும் செய், தினமும் தியானமும் செய், தினமும் தவறும் செய். கொஞ்ச நாளில் இதில் ஏதேனும் ஒன்று நின்றுவிடும். ஐயோ, ஒருவேளை தவறு நிற்பதற்கு பதிலாக தியானம் நின்றுவிட்டால் அப்படின்னு அந்த சிஷ்யன் கேட்குறான், பழைய ஓல்டு சிஷ்யன். அதுவும் நல்லது தானே, உன்னுடைய இயல்பு எது என்று புரிந்துவிடும் இல்லையா? அழகாக சொல்கிறாரு பாருங்க. அதாவது உனக்கு மெடிடேஷன் முக்கியமா, உன்னுடைய தவறு முக்கியமான்றதை நீ உணர்ந்துடுவேன். அவன் சொல்கிறான், அப்போ தியானம் நின்றுட்டால் நீ தவறு செய்கிறது தான் உனக்கு இயல்புன்றது உனக்கே தெரிஞ்சிடும். இந்த கதை நமக்கு பொருந்தும். நன்றாக யோசித்து பார்த்தால் நாம் யார் என்பதை அறிய பெரிதும் உதவும் அப்படின்னு ஜென் முனிவர் கூறுகிறார். அதான் இப்போ நாங்களே மெடிடேஷன் நிறைய சிந்தனை விளக்க கேட்க நமக்கே என்ன செய்யும், ஒரு மோட்டிவேஷன் வரும். சரி, யார்கிட்ட பார்த்தாலும் இவங்கள்ட்ட நம்ம ஏன் வச்சுக்கணும், அவங்கள்ட்ட வச்சு
மீதியெல்லாம் நம்ம என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோன்ற உணர்வே இல்லாமலாம் நான்லாம் இருப்பேன் தாம்மா. அதனால் எது பேசினாலும் நம்ம ஜோக்காகவே நம்ம நினைப்போம். ஜோக்குன்றது இன்னொருத்தவங்களுக்கு ஹர்ட் பண்ணும். சிலவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அதை சொல்கிறத வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அவங்ககிட்ட சல்லுன்னு நம்ம விழுந்துருவோம். ஆனால் அது நமக்கு நல்லதுன்னு தெரியும். ஆனால் வந்து அதை நம்மளால் வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம வந்து இதெல்லாம் நமக்கு நல்லது, உண்மையிலே சொல்கிறேன். நிறைய பேர் நல்லதுன்னு தெரியும், ஆனால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அவங்களுடைய அந்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் மாறுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அப்போ நம்ம மெடிடேஷன் செய்யும்போது நம்மளுடைய நல்லதெல்லாம் நமக்கு வந்து உணர வைக்கும், கெட்டதெல்லாம் வெளியில் தள்ளி விட்டுடும். அதுக்கு தான் வந்து இந்த மெடிடேஷன் இஸ் அ பெஸ்ட்டுமா. மெடிடேஷன் இஸ் அ மெடிசன். ஓகேவா? அதனால் அனைவரும் கடவுளுக்கு நம்ம ஸ்லோகம் சொல்கிறோமோ விளக்கு ஏற்றுறோமோ அதெல்லாம் நமக்கு அது அடுத்த கட்டம். நம்ம 5 நிமிஷம் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை நினச்சோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நினச்சோ 5 மினிட்ஸ், அடுத்த நாள் 10 மினிட்ஸ், அடுத்த நாள் 15 மினிட்ஸ்னு செய்யுங்க. அதனால தான் ஜென் முனிவர் வந்து சொல்லியிருக்கிறார், தியானம் செய்யும்போது தவறுகள் செய்வது சரியா அப்படின்றது தான் இந்த கதையோட ஒரு மோட்டிவேஷன். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. மாயை மறந்து அந்த மாயக்கண்ணனை நாம் அனைவரும் நினைப்போம்.